ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்போர்ட்டர் கேட்ட மாதிரி சி ப்ரோக்ராமிங்க்கு ரோட் மேப் தான் பார்க்க போகிறோம். பிகினர் டு அட்வான்ஸ் லெவலுக்கானது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். எந்த கான்டென்ட் எந்த நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது தான் டைம் ஸ்டாம்ப். இது சாப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. பெட்டர் ஆடியோ குவாலிட்டிக்கு ஹெட்ஃபோன்ஸ் ஒரு ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் ஐடி ஆர் சிஎஸ் ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் ரோட் மேப்னு செப்பரேட் பிளேலிஸ்ட்டே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கிளவுட் ஆர்கிடெக்சர், டெவாப், ஜாவா, C++, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய டொமைன், ஐட்ரேட்டட் டொமைனுக்கு ஃப்ரீ கோர்சஸ், ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ், ரோட் மேப்லாம் கிளியராக அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இதில் காமிக்கிற எந்த ஒரு கீ டாபிக்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரீ கோர்சஸ் இல்லை அந்த ரோட் மேப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிகினர் லெவலுக்காக பார்க்கலாம். இந்த டியூரேஷன் உங்களோட லேர்னிங் ஸ்பீடை பொறுத்து கண்டிப்பாக வேரி ஆகும். நீங்கள் வந்துட்டு ஸ்பீடாக படிப்பீங்க, ஈஸியாக வந்துட்டு ஒரு கான்செப்டை கிராப் பண்ணுவீங்கன்னா அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 4 வீக்குள்ளேயே முடிக்கலாம். மினிமம் 2 வீக்ஸ், மேக்ஸிமம் 4 வீக்ஸுங்கிறத கொடுத்துருக்கேன். அகெயின் உங்களுடைய டைம், லேர்னிங் ஸ்கெடியூல் பொறுத்து இது வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நீங்கள் சியோட ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் படிக்கிறது. இதில் கீ கான்செப்ட்னு பார்க்கும்போது எல்லா லாங்குவேஜ்க்குமே இது பொருந்தும். சின்டாக்ஸ், டேட்டா டைப்ஸ், வேரியபிள், கான்ஸ்டன்ட், கீவேர்ட்ஸ் இதெல்லாம் தான் இன்ட்ரொடக்ஷன்ல உங்களுக்கு வரும். ஸோ டேட்டா டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரிங், இன்ட், ஃப்ளோட் இதெல்லாம். ஆப்ரேட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது அரித்மேட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல் இந்த மாதிரிலாம் இருக்கு. கண்ட்ரோல் ஃப்ளோன்னு பார்க்கும்போது சிம்பிள், இஃப் எல்ஸ், ஸ்விட்ச், லூப், ஃபார், டூ வைல் இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். இதுல இருந்து நீங்கள் குட்டி குட்டி ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இதை நீங்கள் டைப் பண்ணிட்டு சி ப்ரோக்ராமிங் டைப் பண்ணால் பிளாக் மாதிரி வரும். அதில் கிளியராக பேசிக் ஒரு பிகினர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சிம்பிள் ஃப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரீ கோட் கேம்ப்னு இருக்கு. இது வந்துட்டு யூடியூப் சேனலாகவும் இருக்கு, உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸஸாகவும் இருக்கு. நீங்கள் எங்கேருந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சி கோர்சஸ் வித் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டோட வேணும்னா அதுக்காக நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரீ சர்டிஃபிகேஷனோட வேணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வேணால் கமெண்ட்ல கேளுங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஒரு பேசிக் ப்ரோக்ராமை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஹலோ வேர்ல்டு டைப் பண்ணுறது, சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் எடுக்கிறது, ஃபேக்டோரியல் ஆஃப் த நம்பர். இன்கேஸ் நீங்கள் C++க்கு ரோட் மேப் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போதான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணேன். இந்த வீடியோ லிங்க் வேணாலும் கமெண்ட்ல கேளுங்க. நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் இன்டர்மீடியட் லெவல். இதுக்கு நான் மேக்ஸிமம் 6 வீக்ஸ், மினிமம் 4 வீக்ஸுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரேவை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. சிங்கிள் அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பை வேல்யூ இந்த சி பொறுத்த வரையும் இருக்கு. ரிகர்ஷன், டிக்ளரேஷன் இதெல்லாம் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸும் அரே தான் உங்களுக்கு இன்டர்மீடியட் லெவலில் நான் கொடுத்துருக்கேன். செகண்ட் ஒன் சிகே உடைய ஸ்பெஷல் ஃபங்க்ஷனாலிட்டியான பாயிண்டர்ஸ், அப்புறம் மெமரி மேனேஜ்மெண்ட். பாயிண்டருடைய பேசிக், பாயிண்டர் அரித்மேட்டிக்னா என்ன, மேலாக், கேலாக் இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் இன்டர்வியூ கொஷின்ஸும் கூட. நெக்ஸ்ட் ஃபைல் ஹேண்ட்லிங்னு பார்க்கும்போது ஒரு ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி ரைட் பண்ணலாம், பின்ன அந்த ஃபைலை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கான ஃபைல் ஹேண்ட்லிங். இதை நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராமிஸ் அப்படி இல்லாட்டி கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லேயே படிக்கலாம். அது நிறைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க வித் எக்ஸ்பிளனேஷனோட. இன்டர்மீடியட் ப்ரோக்ராம்னு பார்க்கும்போது அல்கோரிதம், சார்ட்டிங் அல்கோரிதம் 1 by 1 பண்றது, டிக் டாக் டோ கேம், சிம்பிள் ஃபைல் ரீடர் இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஜாவாக்கு ரோட் மேப் எதிர்பார்க்குறீங்கன்னா வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட்டா. ப்ராப்ளம் சால்விங்னா என்ன, எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதோட டிப்ஸ் என்னங்கிறதும் அதே வீடியோல டைம் ஸ்டாம்போட ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அதனால உங்களோட டைமும் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் லெவல். மேக்ஸிமம் 8 வீக்ஸ் அந்த மாதிரி நான் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்கேன். 6 வீக்ஸ்லயும் முடிக்கலாம். அகைன் உங்க லேர்னிங் ஸ்பீட் பொறுத்து தான். இதுல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கான்செப்ட், கோடிங், இன்டர்வியூல கேட்கக்கூடியது எல்லாம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக், கியூ, ட்ரீ இதெல்லாம் பேசிக், அதை கவர் பண்ணிடுங்க. அப்புறம் டைனமிக் மெமரி அலோகேஷன். நீங்கள் ரியல் டைம் ஐடியில் ஒர்க் பண்ணால் யாருமே ஸ்டாட்டிக்காக கோட் போட மாட்டோம், எல்லாருமே டைனமிக்காக தான் கோட் போடுவோம். அட்வான்ஸ் டாபிக்னு பார்க்கும்போது மேக்ரோஸ், ப்ரீ ப்ராசஸர், ஸ்ட்ரக்ட், யூனியர்ஸ். இந்த ஸ்ட்ரக்ட் யூனியர்லாம் பார்த்தீங்கன்னா அகெயின் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின். பிட் மேனிப்புலேஷன். சிஸ்டம் லெவல் ப்ரோக்ராம்னு பார்க்கும்போது
ஹார்ட்வேரோட நீங்க எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணலாம், மல்டி த்ரெட்டிங், சாக்கெட் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் இருக்கும். ஃப்ரீ கோர்சஸ் அகைன் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் எடுத்துக்கலாம். இல்லாட்டி மை கோட் ஸ்கூல்னு இருக்கு. நீங்க வேணா சப்டைட்டில் நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஜெனிஸ் லெக்சர் சிஎஸ் ஆர் ஐடிங்கிற மாதிரி ஒரு சேனல் இருக்கு. அவங்க இங்கிலீஷ்ல தான் டீச் பண்ணுவாங்க, கிளியரா டீச் பண்ணுவாங்க. சி, ஜாவா, C++, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சூப்பரா டீச் பண்ணுவாங்க. அதுவும் நீங்க பார்த்துக்கலாம். இது நீங்க அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம்னு பார்க்கும்போது ஒரு மினி கம்பைலர், சாட் பாட், லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் பண்ணலாம். என்னோட சேனல்ல டெவாப்ஸ்க்கான ரோட் மேப் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்க அந்த டொமைன்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா எவ்வளோ சேலரி வருது, அதே மாதிரி டாப் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், ஃப்ரீ கோர்சஸ், ரோட் மேப் இதெல்லாம் கிளியரா அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். நீங்க என்னை சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கீழே தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலியமா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ப்ராஜெக்ட் ஐடியான்னு பார்க்கும்போது ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ஒரு ஃபைல் லாகிங் கால்குலேட்டர் ஓட வச்சு எப்படி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கால்குலேட்டர் பில்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபைல் லாகிங்கோட பார்க்கலாம். அப்புறம் ஸ்டூடெண்ட் கிரேடிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களோட காலேஜ் லேப் ப்ரோக்ராம்ல கூட இதெல்லாம் வந்திருக்கும். இன்டர்மீடியட் லெவல்னு பார்க்கும்போது ஒரு ஸ்னேக் கேம், அப்புறம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட் தான். மேனேஜ்மெண்ட் ஆர் புக்கிங் ரிலேட்டடான ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோரோட அவைலபிளா இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்க அந்த ப்ராஜெக்ட் வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அட்வான்ஸ் லெவல்னு பார்க்கும்போது கம்பைலர் டிசைன், மல்டி பிளேயர் கேம் சாக்கெட்டோட இருக்கிற மாதிரி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு. ப்ராஜெக்ட் வித் கோட்னு செப்பரேட் பிளேலிஸ்டே இருக்கு. 66+ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், கிளவுட் கம்ப்யூட்டிங், எதிக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டின்னு எக்கச்சக்கமான டொமைனை அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க, உங்க ஃபைனல் இயர்க்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கரியர் ப்ராஸ்பெக்ட் அண்ட் சேலரின்னு பார்க்கும்போது என்ட்ரி லெவலுக்கு நீங்க ஒவ்வொரு ஜாப் நீங்க போற கம்பெனி பொறுத்து ரோல் வேரி ஆகும். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஃபிர்ம்வேர் டெவலப்பர், எம்பெடட் சிஸ்டம், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு நிறைய இருக்கு. ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 3.5லேருந்து மேக்ஸிமம் 7 LPA ஃபார் ஃப்ரெஷர்ஸ். உங்க கம்பெனி லொகேஷன் பொறுத்து வேரி ஆகும். ஜாப் போர்ட்டல்னு பார்க்கும்போது நௌக்ரி, லிங்க்டின், இண்டீட் இதுலலாம் நீங்க தேடலாம். டிப்ஸ்ன்னு பார்க்குறப்போ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ப்ராப்ளம்ஸ் அழிச்சு நீங்க சால்வ் பண்ணலாம். அதுக்கு நீங்க ஹேக்கர் ரேங்க் ஆர் கோட்செஃப் இந்த மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் பிளாட்ஃபார்மை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ராப்ளமை தரவா நீங்க அனலைஸ் பண்றது, இன்புட் கொடுத்தா அவுட்புட் என்ன மாதிரி வரும், ஏதாச்சும் கன்ஸ்டன்ட் ரூல்ஸ் இருக்குதா, எட்ஜ் கேசஸ்லாம் என்னெல்லாம் இருக்குதுங்கிறதெல்லாம் பார்க்கறது. நெக்ஸ்ட் ரியல் ப்ராஜெக்ட்ஸை நீங்க கொடுக்கறதா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் கிட்ஹப்லாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஓன் டூல் அண்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் கம்யூனிட்டிஸ் சச் அஸ் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இல்லாட்டி கோடிங் மீட்டப்ஸ் எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபோரம்ல நீங்கள் என்கேஜ் பண்ணலாம். இல்லை ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குட் எக்ஸ்போஷர் கிடைக்கும். நீங்களும் அதில் மெம்பர் ஆகி மற்றவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் சால்வ் கூட பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஒரு அல்கோரிதம் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, டிஎஸ்ஏ எப்படி இருக்குது, லாஜிக் பில்டிங் ஸ்கில்ஸை எப்படி பண்ணலாங்கிற மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு டைட்டிலில் உங்களுக்கு ரோட் மேப் வேணும்னா ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க.